ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய 8வது சாப்டரான புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா பயிற்சி 8.3ல் 8வது சம்மாக இருக்கும். இது வந்து காயின் சம்மு, அதுவும் 3 காயின் சம்மு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அப்படி சுண்டும்போது அனைத்தும் தலையாக கிடைக்கிற 3 காசு அட் அ டைமில் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3லையுமே தலை விழுகிறதுக்கான நிகழ்தகவு என்ன, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அப்படின்னா அட்லீஸ்ட்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு பூவாவது கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, அதிகபட்சமே ஒரு தலை தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு தலை மட்டும் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, அதே மாதிரி அதிகபட்சம் மேக்ஸிமம் 2 பூக்கள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பகடை கணக்கு கூறுவெளி எழுதுவோமோ அதே மாதிரி நாணயம் கணக்குக்கும் ஃபஸ்ட்டு கூறுவெளி எழுதணும் தீர்வில். ஸோ இந்த கூறுவெளி எழுதும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு டேர்மை விட்டுருவாங்க, இல்லை எழுதின டேர்மையே ரிப்பீட் பண்ணிடுவாங்க. மொத்தம் 8 உறுப்புகள் தான் வரும். 8 உறுப்புகளை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி ஈஸியாக எழுதலாம்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு 3மே தடை ஹெச் எழுதிடுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்று மட்டும் பூ, அதாவது லாஸ்ட்டு மட்டும் டீ போட்டுட்டு மீதி 2 ஹெச் போட்டுங்க. அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் டீ போட்டுட்டு மீதி 2 ஹெச் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு மட்டும் டீ போட்டுட்டு மீதி 2 ஹெச் போட்டுக்குங்க. முதல்ல 3மே ஹெச்சு, லாஸ்ட்டில் மட்டும் டீ, நடுவில் மட்டும் டீ, ஃபஸ்ட்டில் மட்டும் டீ. இப்போ இந்த 3 உறுப்புகளே 2 ஹெச் ஒரு டீ தானே இருக்குது. இப்போ அடுத்து வர 3 உறுப்புகளில் 2 டீ வரணும், ஒரு ஹெச் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் ஹெச் போட்டுக்குங்க, மீதி 2 டீ போட்டுக்குங்க. அதே மாதிரி நடுவில் மட்டும் ஹெச் போட்டுக்குங்க, மீதி 2 டீ போட்டுக்குங்க. லாஸ்ட்டில் மட்டும் ஹெச் போட்டுங்க, மீதி 2 டீ போட்டுங்க. கடைசியாக 3மே டீ. இப்படி எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக 8 உறுப்புகளும் மிஸ் ஆகாது. 3மே ஹெச், லாஸ்ட்டில் 3மே டீ. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டீ, நடுவில் டீ, ஃபஸ்ட்டில் டீ, ஃபஸ்ட்டில் ஹெச்சு, நடுவில் ஹெச்சு, லாஸ்ட்டில் ஹெச்சு, அப்புறம் 3மே டீன்னு எழுதிக்கலாம். கூறுவெளி எஸ் எழுதணுன்னே என் ஆஃப் எஸ் எழுதிடணும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அனைத்தும் தலையாக கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்கன்னு எழுதிக்கலாம். நான் ஏக்குள்ளே அனைத்துமே தலை இருக்கணும். ஸோ எதில் மட்டும்தான் அனைத்துமே தலை இருக்குதுன்னா 3லையுமே தலை வர்றது ஹெச் மட்டும்தான். ஸோ ஏ ஈக்குவல் டு இதை எழுதிட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது 3 உறுப்புன்னு எடுக்கக்கூடாது, 3 சேர்ந்து ஒரே உறுப்பு தான். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அடுத்தது பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறதுனால 1/8. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்குரிய ஆன்சர். இப்போ அதே மாதிரியே செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்கன்னு எழுதியாச்சு. இப்போ இதனுடைய உறுப்புகள் எப்படி எழுதணும்னா, குறைந்தபட்சம்னா அட்லீஸ்ட் ஒரு பூவாக இருக்கிற எல்லாத்தையுமே எழுதலாம். ஸோ கூறுவெளியிலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். கூறுவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்குதான்னு பாருங்களேன். இதெல்லாம் தடை, ஒரு பூ கூட இதில் இல்லை. ஸோ இதை எழுதக்கூடாது. இதில் ஒரு பூ இருக்குது, டீனா தானே பூ, ஒரு பூ இருக்குது, இதுலேயும் ஒரு பூ இருக்குது, இதுலேயும் ஒரு பூ இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்கணும் அப்படின்னா இங்கே 2 பூவே இருக்குது. ஸோ அதையும் தாராளமாக எழுதலாம். 3 பூ இருக்கிறதே எழுதலாம். ஸோ பூ இல்லாத உறுப்புகளை மட்டும் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் எழுதலாம். ஸோ என்னெல்லாம் வரும், ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், ஹெச்டிடி, டிஹெச்டி, டிடிஹெச், டிடிடி. இது எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்குது. ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு 7. அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னா 7/8 தான் இந்த செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். அதே மாதிரியே தேர்ட் கொஷின் பாருங்கள். அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி சி என்கன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ சிக்குள்ளே என்ன வரும்னு பாருங்கள். அதிகபட்சம் ஒரு தலைனா மேக்ஸிமம் ஒரு தலை தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு தலை இருக்கிறது, தலையே இல்லாமல் கூட இருக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் ஒரு தலை தான் இருக்கணும். ஸோ எதில் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் 3 தலை இருக்கிறது, 3 தலை இருக்கிறதே எழுதக்கூடாது, 2 தலை இருக்கிறதே எழுதக்கூடாது. ஸோ எதெல்லாம் எழுதலாம்னா ஹெச்டிடி, இதில் ஒரு தலை தான் இருக்குது, டிஹெச்டி இதுலேயும் ஒரு தலை தான் இருக்குது, டிடிஹெச் இதுலேயும் ஒரு தலை தான் இருக்குது. ஸோ டிடிடி இதில் தலையே இல்லை, இதையும் எழுதலாம். அதிகபட்சம் ஒரு தலை அப்படிங்கும்போது தலையே இல்லை, 0 தலையும் எழுதலாம், ஒரு தலை இருக்கிறதே எழுதலாம். ஸோ சி எழுதுனதுக்கப்புறம் என் ஆஃப் சி எழுதணும். என் ஆஃப் சி ஈக்குவல் டு 4. அடுத்து பி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் சிக்கு என்ன ஃபார்முலான்னா என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். பிரதியிட்டிங்கன்னா 4/8, கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 1/2. இதே மாதிரி ஃபோர்த் ஒன், அதிகபட்சம் 2 பூக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி டி என்கன்னு எழுதிக்கலாம். இதில் என்ன எழுதணும்னா மேக்ஸிமம் 2 பூ இருக்கலாம். மேக்ஸிமம் அப்படின்னாலே பூவே இல்லாதது கூட எழுதலாம்,
ஒரு பூ இருக்கிறது எழுதலாம், 2 பூ இருக்கிறது எழுதலாம். ஆனால் எதை எழுதக்கூடாது? 3 பூ இருக்கிறது எழுதக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமமே 2 பூ தான் இருக்கணும். ஸோ அதுக்கும் மேலே இருக்கக்கூடாது. 3 பூ இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே எழுதலாம். இப்போ நான் ஹெச் எழுதுறேன்னா இதில் பூவே இல்லை, 0 பூக்கள்னு அர்த்தம். ஸோ இதையும் எழுதலாம். ஒரு பூ இருக்கிறது ஹெச்ஹெச்டி, ஒரு பூ தான் இருக்குது. ஹெச்டிஹெச், ஒரு பூ தான் இருக்குது. டிஹெச்ஹெச், இதுவும் எழுதலாம். ஹெச்டிடி, 2 பூ இருக்குது. டிஹெச்டி, 2 பூ இருக்குது. டிடிஹெச், 2 பூ இருக்குது. இதெல்லாம் எழுதலாம். எதை நான் எழுதலை? 3 பூ இருக்கிறத மட்டும் எழுதலை பாருங்களேன். ஸோ டிக்குள்ளே இந்த 7 உறுப்புகளும் வரும். ஸோ என் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னென்னா 7. பி ஆஃப் டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். பிரதியிட்டிங்கன்னா 7/8. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.